ஒரு சீக்ரெட் சொல்லவா? உங்க வீட்டுக்குள்ள ஒரு கில்லர் ஒளிஞ்சிருக்கான். அவன் தினமும் உங்களை கொஞ்சம் கொஞ்சமா கில் பண்ணிட்டு இருக்கான். போலீஸால கூட பிடிக்க முடியாது, சிசிடிவில கூட பார்க்க முடியாது. ஏன்னா அவன் வெளியே இல்லை, உங்க கூடவே இருக்கான். யார் அவன்? கவனிங்க. ஒரு டிடெக்டிவ் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கேஸை இன்வெஸ்டிகேட் பண்றாரு. ஒரு ரூம்குள்ள ஒரு ஆள் டெட்டா கிடக்குறான். ஆனா வெப்பன் இல்ல, டோர் பிரேக் மார்க் இல்ல. அந்த ரூம் ஃபுல்லா மிரர் தான். டிடெக்டிவ் சொன்னாரு, எல்லா மிரரையும் உடச்சு பாருங்க, லாஸ்ட்ல என்ன கிடைச்சது தெரியுமா? கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம். அங்க யாருமே இல்லை. அந்த ஆளை கொண்டது யாரு? அவனோட ஓன் ரெக்ரெட் தான். சைக்காலஜில இதுக்கு பேரு ரூமினேஷன் சொல்லுவாங்க. பாஸ்ட்ல நடந்த ஒரு பெயின்ஃபுல் மெமரியை திரும்ப திரும்ப நினைச்சு இன்னைக்கு இருக்க ஹாப்பினஸை நாமளே டிஸ்ட்ராய் பண்ணிக்கிறது தான் இது. அந்த மிரரும் உங்களுடைய பழைய நினைவுகள் தான். நேற்று நடந்த தவறு நினைச்சு இன்னைக்கு இருக்க உங்களை நீங்களே கில் பண்ணிட்டு இருக்கீங்க. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. ஓல்டு கேரிபேஸ்லயே சுமந்துட்டு ஓடாதீங்க. அந்த மிரரை உடைச்சிட்டு வெளியே வாங்க. பாஸ்ட் இஸ் எ கோஸ்ட், ஃபியூச்சர் இஸ் எ ட்ரீம், டுடே இஸ் எ கிஃப்ட். அந்த சைலண்ட் கில்லருக்கு இடம் கொடுக்காதீங்க. லைவ் டுடே, பில்ட் யுவர் ஃபியூச்சர். இன்னைக்கு தான் உங்களுக்கான